ஸ்ரீகிருஷ்ணரின் தூது பாகம் 2. புரோகிதரின் சமாதான தூது தோல்வி அடைந்ததும் அடுத்து என்ன நடந்தது? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். புஜபலத்தால் கஜங்களை பந்து போல தூக்கி எறியும் வலிமை படைத்தவனும், வாயு பகவானின் வரத்தால் பிறந்தவனும், 10,000 யானைகளின் பலம் படைத்தவனும், தோல்வியே காணாதவனுமான பீமன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மென்மையான குரலில், போர் ஏற்பட்டால் 2 பக்கமும் லட்சக்கணக்கான யானைகள், குதிரைகள், படை வீரர்கள் என்று எண்ணி பார்க்க முடியாத பலத்த சேதம் ஏற்படும். நம்முடைய பகைக்காக, நம்முடைய சுயநலத்திற்காக அவ்வளவு பேர் தங்கள் இன்னுயிரை இழக்க வேண்டுமா? அண்ணா, சமாதானமாகவே ஒரு முறை கேட்டுப்பார். முடியாவிட்டால் நம் கரவலிமையை போரில் காட்டுவோம் என்றான். ஸ்ரீகிருஷ்ணர், தூதுவராக நானே ஹஸ்தினாபுரம் செல்கிறேன், சமாதான முயற்சியில் ஈடுபடுகிறேன் என்று கூறிவிட்டு ஹஸ்தினாபுரம் சென்றார். ஹஸ்தினாபுர வாசலில் பேரு அழகனும் அவதார புருஷனுமான ஸ்ரீகிருஷ்ணரை ஏராளமான பொதுமக்கள் கூடி தரிசித்தனர். முதலில் மன்னர் திருதராஷ்டிரரை அவருடைய அரண்மனையில் சந்தித்து மரியாதையையும் வணக்கத்தையும் தெரிவித்தார் ஸ்ரீகிருஷ்ணர். அடுத்து துரியோதனனின் பிரம்மாண்டமான மாளிகைக்கு சென்று அவனை சந்தித்தார். அவனுடைய இல்லத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் உணவருந்தவில்லை. அதன் பிறகு விதுரரின் இல்லத்திற்கு சென்றார். விதுரரின் இல்லத்தில் உண்மையான அன்புடன் விதுரர் உணவு ஏற்பாடு செய்திருந்தார். ஸ்ரீகிருஷ்ணர் முதலில் பிராமணர்களுக்கு உணவு அளித்துவிட்டு பிறகு உணவை தன்னுடன் வந்திருந்த உதவியாளர்கள் அனைவருடனும் சேர்ந்து உண்டார். மறுநாள் விதுரரும் சாத்தியகியும் உடன்வர ஸ்ரீகிருஷ்ணர் அரசவைக்குள் நுழைந்தார். அங்கிருந்து அனைவரும் எழுந்து தாமரை கண்ணனான ஸ்ரீகிருஷ்ணருக்கு மரியாதை செலுத்தினர். அவதார புருஷனை காண வான் வழியாக வருகை தந்த நாரதர் உள்ளிட்ட தெய்வீக முனிவர்கள் கீழ் இறங்கி வாசல் வழியாக அவைக்குள்ளே நுழைந்தனர். பீஷ்மரிடம் குனிந்து முனிவர்களுக்கு ஆசனம் அளிக்கும்படி கண்ணபிரான் மெதுவாக கேட்டு உடனே உயர்ந்த ஆசனங்களை அளிக்க முனிவர்கள் அவற்றில் அமர்ந்தனர். அவர்களுக்கு உரிய மரியாதையை செய்துவிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்தார். பொன்னில் பதித்த நீல ரத்தினம் போல மஞ்சள் நிற ஆடையில் கம்பீரமாக வீற்றிருந்தான் மாதவனாகிய ஸ்ரீகிருஷ்ணர். கம்பீரமும் சாந்தமும் கலந்த குரலில் அவையினர் அனைவருக்கும் கேட்கும் வண்ணம் உரிய முறையில் வணக்கம் கூறி தன் உரையை ஆரம்பித்தார் அந்த நீலவண்ண கண்ணன். சூதாட்டத்தில் தோற்றவர்க்கு 13 ஆண்டுகள் வனவாசமும் அஜ்ஞாதவாசமும் முடிந்த பின்னர் சூதாட்டத்தில் வென்றவர் ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் திருப்பி தர வேண்டும் என்று சூதாட்டத்தின் போது நீங்கள் சொன்னீர்கள். சொன்னபடி பாண்டவர்கள் 13 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டார்கள். நீங்கள் சொன்னபடி ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் பாண்டவர்களுக்கு திருப்பி தர வேண்டும். போர் ஏற்பட்டால் சர்வமும் நாசமாகிவிடும். அதை தவிர்க்கவே சமாதானம் ஒன்றே வழி என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்றார் பரந்தாமனாகிய கண்ணன். கண்ணபிரான் கூறியதை கேட்டதும் திருதராஷ்டிரன், பீஷ்மர், துரோணர், விதுரர் ஆகியோரும், துரியோதனா, கிருஷ்ணன் சொன்னபடி பாண்டவர்க்குரிய ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து அவர்களுடன் சமாதானமாக போய்விடு என்று அறிவுரை கூறினார்கள். அனைத்தையும் கேட்டுவிட்டு, நான் உயிருடன் இருக்கும் வரை ஊசி மனு அளவு நிலத்தை கூட நான் பாண்டவர்களுக்கு தரமாட்டேன் என்றான் துரியோதனன். துரியோதனன் கூறியதை கேட்டதும் திருதராஷ்டிரர் தன் மனைவி காந்தாரியை உடனே அரசவைக்கு அழைத்து வரச் சொன்னார். அரசவையில் நடந்த விஷயங்களை கேட்ட காந்தாரி, மகனே துரியோதனா, பாண்டவர்களுக்கு உரிய ராஜ்யத்தை கொடுத்து விடு. அவர்களின் செல்வத்தின் மீது பேராசை கொள்ளாதே. பாண்டவர்கள் கோபப்பட்டால் நமது வம்சமே பூண்டோடு அழிந்து விடும் என்றார். காந்தாரியின் அறிவுரையை அலட்சியம் செய்த துரியோதனன் உடனே அரசவையை விட்டு வெளியேறினான். கர்ணன், சகுனி, துர்சாதனன் ஆகியோருடன் கலந்து ஆலோசித்து, இந்த கிருஷ்ணனை நாம் பலவந்தமாக சிறைப்பிடிப்போம். கிருஷ்ணன் பிடிபட்டால் பாண்டவர்கள் அடங்கி விடுவார்கள் என்று முடிவு செய்தான் துரியோதனன்.
நுட்பமான அறிவு கொண்டவனான சாத்தியகி இதை அறிந்து கொண்டு விரைவாக அவையை விட்டு வெளியே பாதுகாப்புக்காக தன்னுடன் வந்திருந்த படை வீரர்களை கவச்சம் அணிந்து வாசலிலேயே தயாராக இருக்கும்படி சொல்லிவிட்டு அவைக்குள் நுழைந்தான். ஸ்ரீகிருஷ்ணரிடமும் திருதராஷ்டிரனிடமும் விதுரர் இடமும் அந்த சதியை பற்றி சாத்தியகி கூறினான். உடனே விதுரர் திருதராஷ்டிரன் இடம் கிருஷ்ணனை அனைவரும் சேர்ந்து எதிர்த்தாலும் நெருப்பில் விழும் பூச்சிகளைப் போல அவர்கள் அழிந்தே போவார்கள் என்றார். அதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர் திருதராஷ்டிரன் இடம், மன்னரே, துரியோதனன் அவன் இஷ்டம் போல செய்யட்டும். அவர்கள் அனைவரையும் அழிக்க என்னால் முடியும். நான் அவர்களை பிடித்து பாண்டவர்களிடம் ஒப்படைக்கிறேன் என்றார். அப்போது துரியோதனன் தன்னுடைய நண்பர்களுடன் அவைக்குள் நுழைந்தார். திருதராஷ்டிரன், துரியோதனா, தேவர்களாலேயே பிடிக்க முடியாத கிருஷ்ணனை நீ சிறைப்பிடிக்கப் போகிறாயா? அறிவற்றவனை, கிருஷ்ணன் அழிவற்றவன் என்று நீ அறிய மாட்டாயா? உன் எண்ணத்தை மாற்றிக்கொள் துரியோதனா என்று அறிவுரை கூறினார். அத்துணை அறிவுகளை கேட்டும் துரியோதனன் ஸ்ரீகிருஷ்ணரை சிறைபிடிக்க முயற்சித்தான். அதனால் மிகுந்த கோபத்துடன் உறக்கச் சிரித்த ஸ்ரீகிருஷ்ணர் 1000 கைகளும் 1000 கால்களும் 1000 கண்களும் கொண்டு உடலில் பிரம்மன், சிவன், அனைத்து தேவர்கள், அனைத்து உயிரினங்கள் ஆகியவர்களுடன் மிக பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தை காட்டினார். பீஷ்மர், துரோணர், விதுரர், சஞ்சயன் ஆகியோர் தம் கண்களால் விஸ்வரூபத்தை தரிசித்து வணங்கினர். மன்னர்களும் மற்றவர்களும் விஸ்வரூபத்தின் பிரம்மாண்டத்தை கண்டு அஞ்சி கண்களை மூடிக்கொண்டனர். விஸ்வரூபத்தின் மீது மலர் மாலை பொழிந்தது. வானத்தில் தெய்வீக முரசுகள் முழங்கின. பூமி நடுங்கியது. கடல்கள் சீற்றத்துடன் பொங்கின. ஸ்ரீகிருஷ்ணர் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு வந்தார். அங்கிருந்த முனிவர்களிடம் அனுமதி பெற்று மதுசூதனன் ஆகிய கண்ணன் அங்கிருந்து வெளியேறினார். முனிவர்களும் நாரதரும் அங்கிருந்து மறைந்தனர். திருதராஷ்டிரர், உன் திவ்ய தரிசனம் கண்டேன் கண்ணா. நான் துரியோதனருக்கு என்னால் முடிந்தளவு அறிவுரை கூறிவிட்டேன். ஆனால் அவன் கேட்பதாக இல்லை. நான் என்ன செய்வேன் கிருஷ்ணா? பாண்டவர் மீது எனக்கு எந்த தீய உணர்வுகளும் இல்லை கண்ணா என்றார். அதன் பிறகு கண்ணபிரான் அரசவையில் துரியோதனன் நடந்து கொண்டதில் இருந்து அவன் எவ்வளவு தீயவன் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து கொண்டீர்கள். நான் பாண்டவர்களிடம் திரும்பிச் செல்கிறேன், வருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வெண்ணிற புலிகளின் தோள்களால் மூடப்பட்ட தன்னுடைய பெரிய தேரில் ஏறி தன்னுடைய அத்தை குந்தி தேவி தங்கியிருந்த இல்லத்திற்கு சென்றார். சமாதானத்திற்கான ஸ்ரீகிருஷ்ணரின் தூது தோல்வி அடைந்தது. போர் என்பது முடிவாயிற்று. இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.